எபிசோடில் அமிர்தாவை குழந்தை பெற்றுக் கொள்ளாதது குறித்து கேள்வி எழுப்பி குத்திக்காட்டி பேசுகிறார் ஈஸ்வரி. தன்னுடைய முதல் கணவன் இறந்ததாக நினைத்துக் கொண்டு எழிலை அமிர்தா திருமணம் செய்த நிலையில் முன்னாள் கணவன் கணேஷ் மீண்டும் வந்து பிரச்சனை செய்ததை சுட்டிக்காட்டுகிறார். மீண்டும் கணேஷ் வந்து பிரச்சனை செய்தால் என்ன செய்வாய்? எழிலுடன் வாழ்வதற்கு தேவையான காரணம் வேண்டாமா? குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் அதற்கு ஒரே வழி என்றெல்லாம் அமிர்தாவை காயப்படுத்தும் வகையில் திட்டுகிறார் ஈஸ்வரி. இதனால் அமிர்தா மனமுடைந்து அழுகிறார். இதையடுத்து பாக்கியா மற்றும் ராமமூர்த்தி இருவரும் அமிர்தாவை தேற்றி அங்கிருந்து அனுப்பி வைக்கின்றனர். இதையடுத்து தன்னுடைய அறையில் சென்று அமிர்தா அழுது கொண்டிருக்கிறார். அவரை தேற்றும் வகையில் பாக்கியா சமாதானப்படுத்துகிறார். இதையடுத்துதான் எழில் வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது என்றும் தன்னால் அவரது வாழ்க்கையில் அடுத்தடுத்த பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தானும் தன்னுடைய மகளும் இந்த வீட்டை விட்டு எழிலை விட்டு சென்றுவிட்டால் அவரது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் அமிர்தா அழுகையினூடே கூறுகிறார். இதையடுத்து அவரை தேற்றும்